Bharati's Vedanta Elements Retirement Community near Valasarvagam, Chennai. For booking, call 78268 78268. மகாபெரியவா जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर शंकर शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं शंकरं जय शंकरं चंद्रशेखरं सुधाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चीपुरनिवासं भुवनरक्षितं कृपाकरं काञ्चनाम्बरभूषणं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं काञ्चनाम्बरभूषणं भक्तपालनं दयापरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर जय जय शंकर हर हर शंकर शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं शाम्भवं शिव शाम्भवं भस्मभूषणयोगिनं ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनम् ज्ञानीजनसेवितं वेदवेदान्तपरिपालनं सूर्यकोटिप्रकाशम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरम् सूर्यकोटिप्रकाशं शङ्करेन्द्रप्रभाकरं वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम् वन्दनं कोटिवन्दनं कामकोटिज्ञानभास्करम्
जय जय शङ्करा शङ्करा हर हर शङ्करा जय जय शङ्करा शङ्करा हर हर शङ्करा 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 चन्द्रशेखरा आदिशङ्करा நம்ம சொந்த ஆசையால கண்ணா பின்னான்னு காரியங்களை பண்ணி பண்ணி முடிச்சா போட்டு இருக்கிற கட்டு தளர்றதுக்காக இந்த சுதர்ம கர்ம கட்டு தான் உதவி புரியுறது. இஷ்டப்படி மனச ஓட விட்டு அதோட விளைவா கண்டபடி காரியம் செஞ்சு நன்னா கர்ம பந்தத்துல கட்டுண்டு கிடக்கிற போது கட்ட தளர்த்தத்துக்காக முதல்ல அதிகம் நெரிக்கிற தர்ம சாஸ்திர கர்ம கட்டை போட்டுக்கணும். எல்லாரையும் உற்சாகப்படுத்துறதுக்காக நான் பொய்யா சாஸ்திரங்களை பார்த்து அதோட எல்லா ரூல்ஸ் படி நடக்க வேண்டியது கொஞ்ச காலத்துக்கு தான். கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் அந்த கட்டுப்பாடுகள் போயிடும் அப்படின்னு சொல்லிடக்கூடாது. காரிய ரூபமா ஒரு யோகம் அதை அடைய தேவையில்லை. இதுவரைக்கும் படிச்சத முதல்ல நன்னா உள்வாங்கிக்கோ. அதுக்கப்புறம் அடுத்த சாப்டருக்கு போகலாம். சர்வ மங்களமும் உண்டாகட்டும். அனுஷா, நீங்க கிட்டத்தட்ட 1 மாசம் ஆக போறது. இந்த காலகட்டத்தில் உனக்குள்ள நிறைய மாற்றங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அது என்னங்கிறத நீ உணர்ந்திருப்ப. அந்த மாற்றங்கள் என்னங்கிறத உங்ககிட்டேருந்து தெரிஞ்சுக்கணும்னு தாமா நான் ஆசைப்படுறேன். எஸ் தாத்தா, அனுஷா கிட்ட மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குதான். ஆனா நீங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கான்னு கேட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். சந்துரு, எம் விஷயத்துல நீங்க எப்படி தீர்மானம் பண்ற? கரெக்ட். ஒரு சில விஷயங்கள்ல அனுஷா சொல்றதுதான் சரின்னு நானும் நினைக்கிறேன். சந்துரு, அவளோட சிந்தனை என்ன, போக்கு என்ன, செயல்பாடு எப்படி இருக்கணும்னு நீ எப்படி தீர்மானிக்க முடியும்? அது அவளோட இண்டிவிஜுவாலிட்டி. அதுல நீயோ நானோ குறுக்கிடக்கூடாது. பாரு பாரு யார் பேசுறான்னு பாரு. இத்தனை நாள் வரைக்கும் காமாட்சி இப்படி பேசினதே கிடையாது. பெர்ஹாப்ஸ் உன்னோட இன்ஃப்ளூயன்ஸ் ஒட்டின்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏம்மா காமாட்சி, சந்துரு சொன்ன மாதிரி இது நாள் வரைக்கும் நீ இந்த மாதிரி பேசி நான் பார்த்ததே இல்லையே. இல்ல தாத்தா, ஒரு ஆர்கியூமெண்ட் கோசரம் தான் நான் அப்படி சொன்னேன். எனக்கு ஏன் ஆத்துக்காரர் சொல்றதுதான் வேத வாக்கு. அவர் பேச்ச நான் என்னைக்குமே மீறினது கிடையாது. சரிம்மா, கம்மிங் பேக் டு தி சேம் கொஸ்டின், வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் யுவர் லைஃப்? இதுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும்னு நான் உன்னை கட்டாயப்படுத்தலை. ஆனால் இதை பற்றி உன்னோட ஒப்பீனியன் நீ என்னங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன். சால்வேஷனுக்கு வயசு இது இல்லைன்னு அன்னைக்கு நீ பதில் சொன்ன. ஆனால் நீ இன்னைக்கு அதை நினச்சி பார்த்தியோ? நினைச்சு பார்க்காம இல்ல, அப்பப்போ சிந்தனையெல்லாம் வந்துட்டு தான் போகும். இது எனக்கு மட்டும் இல்ல, எல்லாரோட வாழ்க்கையிலையும் இந்த மாதிரியான ஒரு எண்ணம் ஏதோ ஒரு சமயத்துல வந்துட்டு தான் போகும். எதுக்காக, யாருக்காக இப்படி காலம் முழுக்க ஓடணும், கஷ்டப்படணும்னு தோணும். ஆனா இது ஒரு செகண்ட் தான், மறுபடியும் ருட்டீன் லைஃப்குள்ள வந்துடுவோம். இப்போ உனக்கு மட்டும் சொல்லலை, எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஒரு லட்சியம், கொள்கை, பிடிப்பு, என்ன மாதிரி வாழ்க்கை வாழணும் அப்படின்னு ஒரு தாட், எய்ம், ஆம்பிஷன் இருக்கும் இல்லையா? ஸோ உன்னோட லட்சியம் என்ன? As of now எனக்கு பதவி உயர்வு கிடைச்சிருக்கு. மோஸ்ட் லைக்லி ஐ வில் டேக் இட் அப். சரி, அப்புறம்? குட் பேரண்டிங், ஒன் ஆஃப் த மெயின் பர்பசஸ் ஆஃப் மை லைஃப். குழந்தைகளை நன்னா வளர்க்கணும், அவளை நன்னா படிக்க வைக்கணும். ஐ ஹவ் ஆல்வேஸ் பீன் திங்கிங் அபவுட் their future.
அவளை நன்னா வளர்த்து அவளை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வரணும். கைண்ட், அட் த சேம் டைம் ஸ்ட்ராங் வில்ட் இண்டிவிஜுவல்ஸை ஆளாக்கணும். லவ் அண்ட் கம்பேஷன் டுவர்ட்ஸ் அதர்ஸ் அவளுக்கு இருக்கணும். இன்னும் கொஞ்சம் விரிவாக சொல்ல முடியுமா? விரிவாக சொல்லணும்னா அவளை நன்னா படிக்க வைக்கணும், நல்ல உத்தியோகம் கிடைக்கணும், காலாகாலத்தில் அவளுக்கு கல்யாணமும் பண்ணி வைக்கணும். சரி, இதெல்லாம் முடிச்சுட்டா அப்புறம் என்ன? ஆஸ் ஆஃப் நவ் இப்போதைக்கு என் சிந்தனை இதுவரையிலும் தான் இருக்கு. மேலும் யோசனை பண்றதுக்கு நிறைய காலம் இருக்கு. நானும் சரி, சந்துரும் சரி, இன்னும் வாழ்க்கையில செட்டில் ஆகணும். செட்டில் ஆகணும்னா இன்னும் கொஞ்சம் புரியும்படியா சொல்லமா? இன்னும் எங்களுக்கு தேவையான வசதிகளை நாங்க தேடிக்கணும். எந்த விதமான அல்லது எப்படிப்பட்ட வசதிகளை நீ இன்னும் தேடிக்கணும்னு சொல்ல வர? தாத்தா, இப்படி கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டே போனா அதுக்கு எதுதான் எண்டு? அதான்ப்பா, நம்ம லைஃபுக்கு ஒரு எண்டு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கோம். அது இல்லை. லைஃப் இஸ் எண்ட்லெஸ். அதைத்தான் யாருக்குமே தெரிஞ்சுக்கல. நம்ம எல்லாருமே மரணம்தான் நம்ம லைஃபோட எண்டுன்னு நினச்சிட்டு இருக்கோம். அதான் இல்லை. ஆத்மான்னு ஒன்று இருக்கு. அதை பற்றி நம்ம எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். ஏமா அனுஷா, தெய்வத்தின் குரல் எல்லா பாகத்தையும் படித்தேன்னு சொன்னியே. தெய்வத்தின் குரல் நான் படிச்சது நாலேஜ்காக, பிராக்டிஸ் பண்றதுக்காக இல்லை. ஆனா அத படிக்க படிக்க நமக்குள்ள ஒரு மாற்றம் ஏற்படும் இல்லையா? கரெக்ட், மாற்றம் ஏற்படும். ஆனா அது ரொம்ப ஃபிக்கல். இட்ஸ் நெய்தர் கான்ஸ்டன்ட் நோ பெர்மனன்ட். படிக்கும்போது சரியா தோணும், ஃபாலோ பண்ணணும்னு நினைப்போம். ஆனா அதை படிச்சவ எல்லாருக்கும் முழு அளவுல மாற்றம் வந்துடும்னு சொல்ல முடியாது, இன்க்ளூடிங் மீ. வேற வேலையில ஈடுபடும் போது இது விட்டு போயிடும். மைண்ட் டைவர்ட் ஆயிடும், டைல்யூட் ஆயிடும். பெரியவாளே சொல்லியிருக்கா இல்லையா, மைண்டை கண்ட்ரோல் பண்றது அவ்வளோ சுலபம் இல்லை. அதுக்குன்னு ஒரு வைராக்கியம் வேணும், ஒரு நேரங்காலம் வரணும் அப்படின்னு. ஐ ஸ்ட்ராங்லி பிலீவ் இன் தட். கரெக்ட்மா, நீ சொன்ன பார்த்தியா? இதை பற்றி நாங்கள் ஓரளவுக்கு தான் யோசனை பண்ணியிருக்கோன்னு. இதில் நீங்கள் இன்னும் கொஞ்சம் தீவிர சிந்தனையை ஏற்படுத்திக்கணும். நீ மட்டும் இல்லை, பர்பஸ் ஆஃப் லைஃப்பை பற்றி ஒரு சிந்தனை இருக்கணும். இது லோகச்சேமத்திற்காக ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். என்னடா வயசானதுனால தாத்தா அப்படி எல்லாம் பிரசங்கம் பண்ணுறாரேன்னு நினைக்கிறேடா? இதை பற்றி பேசினதுனால சொல்ல முடியாயிடுச்சு. நீ சொன்னதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் குழந்தைகள், அவளோட எதிர்காலம் நன்னா அமையணும். அதுதான் பேரண்டல் கேர்னு ரொம்ப அழகாக சொன்னேன் நீ. இந்த பாருமா, பாரதி பண்ண மாதிரி நீங்களும் சங்கரனை சின்ன வயசுலேயே வைத்தியத்தில் ஈடுபடுத்திடுங்க. அது உங்களுக்கு பிடிக்குமா, முடியுமா, முடியாதாங்கிறது எனக்கு தெரியல. ஆனால் அவனை இந்த சின்ன வயசுலேயே வைத்தியத்தில் சேர்த்துட்டா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நம்ம குடும்பம் பரம்பரையாக வைத்தியத்தில் ஈடுபட்ட குடும்பம். மாப்பிள்ளை நமக்கு ஏற்றபடி அமைஞ்சுட்டார். நம்ம குலத்தில் சந்ததியில் ஒருத்தர் வைத்தியத்தில் ஈடுபட்டு சிரேஷ்டனாக வர்றதுங்கிறது நம்ம குலத்துக்கே பெருமை. அதுதான் என்னுடைய எண்ணமும் ஆசையும். ஆனால் இதை நான் உங்கள் மேலே திணிக்க விரும்பலை. தாத்தா, நீங்க சொல்றது எனக்கு நன்னாவே புரியறது. இதுல ரெண்டு விஷயம் இருக்கு. ஒன்று நம்மளோட எண்ணம், ஆசை. ரெண்டாவது பிராக்டிக்கல் ஃபீசிபிலிட்டி, நடைமுறை சிக்கல்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. எண்ணங்கள், ஆசைகள் நிறையாவே இருக்கலாம். இப்ப இருக்கிற சூழ்நிலையில இதெல்லாம் சாத்தியப்படுமான்னு யோசிக்க வேண்டியிருக்கு. இது இன்னும் ஒரு கேள்விக்குறியாதான் இருக்கு. ஹவவர், நீங்க சொன்னதை நாங்க டிஸ்கஸ் பண்றோம். இங்க வந்த ஒரு மாசத்துல எங்களுக்குள்ள சில மாற்றங்கள் கண்டிப்பா ஏற்பட்டிருக்கு. ஆமா தாத்தா, 12 வருஷம் நாங்க யூஎஸ்ல இருந்திருக்கோம். இங்க இருந்து இந்த ஒரு மாச காலம் has been a great learning experience for me. Except that இதோட விளைவு, பயன் என்னதுன்னு இப்போதைக்கு என்னால் சொல்ல முடியல. But the impact on us has been profound. நான் என்னோட ஒப்பீனியனை தான் உங்கள் 2 பேர்கிட்டையும் சொன்னேன். இதை அனுசரிக்க சொல்லி உங்களை கட்டாயப்படுத்தவோ வற்புறுத்தவோ இல்லை. மகாபரிபாலும் நிறைய உபதேசங்கள் எடுத்து சொல்லியிருக்காளே தவிர கட்டாயப்படுத்தி இதை ஃபாலோ பண்ணியே ஆகணும்னு யாரையும் கம்பல் பண்ணதும் கிடையாது, வற்புறுத்தினதும் கிடையாது. அவர் சொல்ல வேண்டியது சொல்லுவார், எடுத்துக்கிறவா எடுத்துப்பா. அவர் சொல்கிற நல்லதெல்லாம் லோக சுபிட்சத்துக்காக மட்டும்தான். அவர் சொல்கிற நல்லதெல்லாம் ஃபாலோ பண்ணலாம்.
அதனால அவருக்கு எந்த விதமான லாபமோ நஷ்டமோ கிடையாது. கீதையில சொன்ன மாதிரி ஊதர் சங்க ஊதியாச்சு. வாழ்க்கைக்கு எது நல்லது பயனுள்ளதுங்கிறத எடுத்து சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதை எடுத்துக்கிறதும் எடுத்துக்காததும் அவ இஷ்டம். நீங்கள் எந்த முடிவு எடுத்தாலும் சரி, அதுக்காக நான் எந்த விதமான ஆட்சேபனையோ வருத்தமோ படமாட்டேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். புரியுறது தாத்தா. சந்துருட்ட சொன்னதே தான் உங்கள்கிட்ட சொல்றேன். கிவ் மீ சம் மோர் டைம் டு திங்க். आदिशंकरा चंद्रशेखरा आदिशंकरा चंद्रशेखरा आदिशंकरा चंद्रशेखरा आदिशंकरा चंद्रशेखरा. பெரியவா அனுகிரகம் வேணும். ஸ்ரீமதி, பாத்தியா, பெரியவாளே உனக்கு நேரடியாக அனுகிரகம் கொடுத்துட்டார். அரங்கேற்றம்னு சொல்லுவா இல்லையா, அதே மாதிரி தான். தெய்வத்தின் குரல் பிரவச்சனத்தை உங்க எல்லார் முன்னாடியும் சொல்லி பார்த்துக்கிறேன். ஏன்னா நீங்க எல்லாரும் என் மேல ரொம்ப அக்கறை கொண்டவா. சரியா இல்லையான்னு வெளிப்படையா சொல்லுங்க. குழந்தைகள் முன்னாடி முதல்ல சொல்ல போறதால அன்னைக்கு வேற மாதிரி ஆரம்பிக்கலான் இருக்கேன். ஆனா இப்போ ஆத்ம விசாரத்தை பத்தி பெரியவா என்கிட்ட உபதேசம் பண்ணத உங்க முன்னாடி ஆரம்பிக்கிறேன். என்னம்மா, இப்பெல்லாம் ஆத்ம விசாரத்தை பத்தி தான் யோசனை பண்ணிட்டு இருக்க போல இருக்கு. எனக்கும் அதை பத்தி தெரிஞ்சுக்கணும்னு தான் ரொம்ப ஆசை. கொஞ்சம் டீடைல்டா சொல்ல. நாயுடு, முதல்ல விசாரம்னு ஒண்ணு பண்ணு, அதுக்கப்புறம் ஆத்ம விசாரத்தை பத்தி யோசிக்கலாம். அப்படின்னா விசாரம்னா எனக்கு என்னன்னு தெரியலன்னு சொல்ல வரேன், அதானே? விசாரம்னா திங்கிங், எனக்கு தெரியும் சுவாமி. நாயுடு, விசாரம் திங்கிங் இல்லாமல் யாருமே இருக்க முடியாது. மைண்ட் எப்பவுமே கான்ஸ்டன்டாக ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கும். நான் அதை சொல்லல சாமி, நல்ல எண்ணங்கள் இருக்கணும் தோணணும்னு சொல்ல வந்தேன். சத் விஷயங்களை பத்தி அப்பப்ப திங்க் பண்ணணும். அதாவது சத் விஷயங்கள், நல்ல எண்ணங்கள் எனக்கு இல்லைன்னு சொல்ல வரேன், அப்படித்தானே? நாயுடு, நம்ம எல்லாருக்குமே நல்லது கெட்டதுன்னு ரெண்டு விதமான எண்ணங்கள் இருக்கு. தீய எண்ணம்னு நான் சொல்ல வந்தது என்னன்னா, அடுத்தவன் வீணா போனோம் கெட்டு போனோம்னு நினைக்கிறது. நம்மளை விட அவன் வசதியா இருக்கானே கம்பேர் பண்ணு நினைச்சாலே அது தீய எண்ணம் தானே. குறிக்கிறதுக்கு மன்னிக்கணும். எது நல்ல எண்ணம் எது தீய எண்ணம்னு யார் தீர்மானிக்கிறது? உங்களுக்கு நல்லதா படுறது அடுத்த வாழ்க்கை கெட்டதா படலாம், அடுத்த வாழ்க்கை கெட்டதா படுறது உங்களுக்கு நல்லதா படலாம். அதனால்தான் மகா பெரியவா என்ன சொல்லியிருக்கானா, எப்பவும் பகவத் சிந்தனையில இருக்கணும், கோவிலுக்கு போகணும். ஏன்னா அது ஒண்ணுதான் பக்தி மார்க்கத்துக்கான வழி. இதுல தீய சிந்தனைகள் வரவே வராது. இதெல்லாம் கெட்ட எண்ணங்கள்னு யாராலையும் சொல்லவும் முடியாது. பெரியவாச்சரணம். பெரியவாச்சரணம். பெரியவாசரணம். வரதுக்கு கொஞ்சம் தாமதம் ஆயிடுத்து. ஆனா பிரமாதமான பிரதானமான ஒருத்தரோட தான் இங்க வந்திருக்கேன். அவர் ஐஷன் வரலாமோனோ? உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபனை இல்லையே அப்படின்னு எல்லாம் இந்த தடவை கேட்க மாட்டேன். ஏன்னா அவர் அவசியம் உங்க கூட இருக்கணும். ஒரு நிமிஷம். இந்த தடவை போனா யாரா அழிச்சுட்டு வந்திருக்கா? சார், ஏன் சார் டல்லா இருக்கேள்? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இல்லன்னு வாய் மட்டும்தான் சொல்றது.
முகம் காட்டி கொடுக்கறதே. இதெல்லாம் பண்றதுக்கு காரணமே இந்த பயம் போகணுங்கிறதுக்காக தான். சுவாமி, இப்போ உங்களுக்கு என்ன பயம்? வேற என்ன, மரண பயம்தான். இந்த மரணத்தை பத்தியும் மரண பயத்தை பத்தியும் பெரியவா சொல்லியிருக்கா. இந்த உடம்பு இருக்கிறதுனால தானே ஆசை ஏற்படுறது. ஆசையால துன்பப்படுறது, துன்பப்படுத்துறது. ஆசையால பயப்படுறது, பயப்படுத்துறது. அவமானத்துக்கு ஆளாகிறது, அவமானத்துக்கு ஆளாக்குறது. இதெல்லாம் எப்பவுமே இந்த உடம்பு உள்ளவரை தானே. செத்து போனவாளுக்கு துன்பம் உண்டா, பயம் உண்டா, அவமானம் உண்டா அப்படின்னு நினைச்சு மரணத்துக்கு வேண்டிக்கலாமா? குளங்கொட்டையில் விழலாமா? ஜான் கேட்டு தேடிக்கலாமா? மகா